ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலை செடி தாங்க இது. இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாவது இருக்குங்க. இது விதையிலேருந்து வளர்த்தது தான், செடியாக நான் வாங்கலை. ஆக்சுவலாக எங்கள் நெய்பர் ஒருத்தங்க சீடு கொடுத்தாங்க, எனக்கு ஒரு 5-6 விதை கொடுத்தாங்க. அது வச்சதில் இந்த ஒரு செடி மட்டும் சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. அதை அப்படியே பாட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கேன். 8-9 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை செடி ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி விட போகிறேன். இங்கே அமெரிக்காவில் இப்போ பார்த்திங்கன்னா வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம பழைய இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல இந்த ஸ்ப்ரிங்கில் நல்ல புது இலை கிளையெல்லாம் நிறைய வருங்க. வருஷம் கட் பண்ணி விடுவேன். ஸோ இந்த வருஷம் கட் பண்ணி விடலான்ட்டுன்னு இப்போது கட் பண்ணி விட போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை விதை நிறைய வந்திருக்கு பாருங்கள். இந்த விதையிலிருந்தும் நம்ம செடி வளர்க்கலாம். இந்த கருவேப்பிலை விதை பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலரில் நல்லா பழுத்து போய் இருக்கும். அதில் நல்ல பெரிய சைஸ் விதைலாம் கண்டிப்பாக முளைச்சி வருங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் மண் போட்டு இந்த விதையை போட்டு வச்சோன்னா கண்டிப்பாக முளைக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் 10 விதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5ஆவது முளைச்சி வரும். நான் இந்த மாதிரி நிறைய செடி வளர்த்துருக்கேன் நான். ஆனால் விதையிலேருந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். விதையிலேருந்து அதை முளைக்க வச்சு வளர்க்குறோன்னா ரொம்ப டேக்கர் பண்ணி பார்க்கணும். அது ஓரளவு செடியாக வளர்ந்துட்டுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அது சூப்பராக வளர ஆரம்பிச்சிருங்க. சில சமயம் இந்த வின்டர் சீசனில் செடி பட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை மாதிரி குட்டி குட்டி செடி முளைச்சி எனக்கு நிறைய காஞ்சி போச்சு. அதனால் இதுக்கு மற்ற செடிகளை விட இதுக்கு நிறைய டேக்கர் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி நான் செடி நிறைய கருவேப்பிலை நான் வளர்த்துருக்கேன். நிறைய இது காஞ்சும் போயிருக்கு. எங்கள் தோட்டத்தில் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மரம் இருக்குது ஆக்சுவலாக. இது நான் பாட்லேயே தான் வச்சுருக்கேன். சப்போஸ் இங்கே எங்கேயாவது நம்ம மூவ் ஆகிறோம் வைக்கிறோன்னா கண்டிப்பாக அந்த செடி என் கூட இருக்கணும் அப்படின்காகவே நான் அந்த பாட்லேயே அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மொட்டையடிச்சு விட்டாச்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. பட் இதுதான் கரெக்ட் டைம் கட் பண்ணி விட்றதுக்கு. இன்னும் நிறைய இதில் கிளைகள் வரும், நல்ல செடி சூப்பராக வளருங்க. இதில் கொஞ்சம் இதெல்லாம் குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டு ஒரு 20 நாள் கழித்து எடுத்த வீடியோங்க. எந்த அளவுக்கு நல்லா தழுத்து வந்திருக்கு பாருங்கள். எல்லா பிரான்ச்சஸ்லையுமே நல்ல சூப்பராக தழுத்து வந்திருக்கு. இப்படி நம்ம கட் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு நிறைய கிளைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும். அதனால் நான் வருஷம் இப்படி நான் கட் பண்ணி விட்டுருவேன். அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ரேட்டு ரொம்ப ஜாஸ்திங்க. நான்லாம் இப்போ கருவேப்பிலை வாங்கி வருஷ கணக்கில் ஆகுது. புதுசில் வாங்கினது, அதுக்கப்புறம் நான் வாங்குறதே கிடையாது. நம்ம வீட்லேயே சூப்பராக கருவேப்பிலை கிடைக்குதுங்க. இங்கே பாருங்கள், இதிலலாம் எவ்வளவு நிறைய வந்திருக்கு பாருங்கள், நிறைய தழுத்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஒரு வாரம் கழித்து எடுத்த வீடியோ. குட்டி குட்டியாக இருந்தது எல்லாமே நல்லா கொஞ்சம் பெருசாக தழுத்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த மரம் பக்கத்துலேயே ஒரு குட்டி மரம் ஒன்று இருக்குது, பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் குட்டி குட்டி விதையெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, அது ரொம்ப குட்டியாக இருக்கும்போதே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். விதை வர ஆரம்பிச்சிட்டுன்னா உங்களுக்கு இலை நிறைய வராது. அதனால் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கருவேப்பிலை விதையும் இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால் நான் கட் பண்ணிட்டேன். இந்த மரம் இந்த பக்கத்தில் உள்ளது எல்லாமே விதையிலேருந்து வளர்த்தது தாங்க. இப்போ அந்த பெரிய பாட், அந்த பெரிய மரத்துக்கு கீழே பாருங்கள், இந்த குட்டியாக ஒரு கருவேப்பிலை செடி வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள், அழகாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கார்டன் வீடியோஸுக்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.